வணக்கம். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. அவிட்டம் சதயம் ரெண்டுமே இருக்கு. சதுர்த்தசி திதி இருக்கு. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். நாளைக்கு புரட்டாசி 1. நாளைக்கு குலதெய்வ கோயிலில் பிற்பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ள வழிபாடு செய்யணுங்கிறத மறக்க வேண்டாம். இன்னைக்கு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமான முன்னேற்றம், பிரதிபலமான தைரியம், ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். திருஷ்டி இருக்கு உங்க மேல. என்ன இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால வைத்தறிச்சல் இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி. ரோகேஸ்வரன், ரோகம்னா வியாதி, வியாதியை அழிப்பவன் ரோகேஸ்வரன். கூடவே ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயகாந்தன் நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ஏன்னா திருஷ்டி இருக்கு, பண்ணிடுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஆமா. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. நாள் சிறப்பாக இல்லை, கவனம், நிதானம், பொறுமை. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணையே போற்றி. கிருஷ்ணனுடைய பெண் வடிவம் கிருஷ்ணை. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு படிச்சு பாருங்க, இலவசமா கிடைக்குது செல்போன்ல, படிச்சு பாருங்க, நல்லது. அறம் புத்தகம் வாங்கி கூட படிங்க, நல்லதுதான். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு காக்காய்க்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இதை பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, அவ்வளவுதான். மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை, ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், வெற்றி. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். திருஷ்டி இருக்கு உங்க மேல. என்ன இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால வைத்தறிச்சல் இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி. ரோகேஸ்வரன், ரோகம்னா வியாதி, வியாதியை அழிப்பவன் ரோகேஸ்வரன். கூடவே ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயகாந்தன் நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ஏன்னா திருஷ்டி இருக்கு, பண்ணிடுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை செய்யறதுலே வம்பு வழக்க வரும், நிதானம். வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணையே போற்றி. கிருஷ்ணனுடைய பெண் வடிவம் கிருஷ்ணை. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு படிச்சு பாருங்க, இலவசமா கிடைக்குது செல்போன்ல, படிச்சு பாருங்க, நல்லது. அறம் புத்தகம் வாங்கி கூட படிங்க, நல்லதுதான். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு காக்காய்க்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இதை பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, அவ்வளவுதான். சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. வெத்து கெத்து ஓவரா இருக்கு. 3 நட்சத்திரத்துக்கும் பணிவு வேணும், நிதானம் வேணும். வழிபாடு செஞ்சா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 5, வடக்கு, வெள்ளை. மனசுல சில மந்திரங்கள் நாள் முழுக்க ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி. கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணையே போற்றி. கிருஷ்ணனுடைய பெண் வடிவம் கிருஷ்ணை. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய அறம் சிறுகதை தொகுப்பு படிச்சு பாருங்க, இலவசமா கிடைக்குது செல்போன்ல, படிச்சு பாருங்க, நல்லது. அறம் புத்தகம் வாங்கி கூட படிங்க, நல்லதுதான். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு காக்காய்க்கு சோறு வைங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. இதை பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, அவ்வளவுதான். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, தேவையற்ற குழப்பங்கள் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். வழிபாடு முக்கியம்.
அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு வைங்க, நல்லது. நல்ல புத்தகங்கள் பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. உடையார் மிக முக்கிய புத்தகம், படிச்சு பாருங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை, இந்த வழிபாடுகள் பண்ணினீங்கன்னா வெற்றி இருக்கோ இல்லையோ, தோல்வி இருக்காது, உறுதி. பார்த்துக்கோங்க. துராராசிகார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு, சிக்கல்கள், வீண் செலவுகள், கவலைகள் வருகின்றன. நிதானம், வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு வைங்க, நல்லது. நல்ல புத்தகங்கள் பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. உடையார் மிக முக்கிய புத்தகம், படிச்சு பாருங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை, இந்த வழிபாடுகள் பண்ணினீங்கன்னா வெற்றி இருக்கோ இல்லையோ, தோல்வி இருக்காது, உறுதி. பார்த்துக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்களோட சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்கு உங்க மேல, ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால வைத்தறிச்சல் இருக்கு. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ரோகிணி தேவியே போற்றி, ரோகேஸ்வரனே போற்றி. ரோகேஸ்வரன், ரோகம்னா வியாதி, வியாதியை அழிப்பவன் ரோகேஸ்வரன். கூடவே ஜெயகாந்தன் எழுதியிருக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிச்சு பாருங்க, நல்லது. ஜெயகாந்தன், நல்லது. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. ஏன்னா திருஷ்டி இருக்கு, பண்ணிடுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. பிரமாதமான நாள், சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2 4 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால பிறரோட திருஷ்டி உங்க மேல இருக்கு, அதுக்கு வழிபாடு செய்யணும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. சில மந்திரங்கள் நாள் முழுக்க மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி, அந்தகனே போற்றி. அருக்கன்னா சூரியன், அந்தகன்னா யமன். குருடன், குருடன் அல்ல, பார்வை சின்னவர், பெரியவர், நல்லவர், வல்லவர்லாம் பார்க்க மாட்டார். எது விதியோ அதுதான். இதை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய அல்லது ஜெயகாந்தனுடைய அல்லது பாலகுமாரனுடைய அல்லது பிரியா கல்யாணராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க கூகுள்ல, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு திருஷ்டி உங்க மேல இருக்கு, செஞ்சிருங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வீம்பும் பிடிவாதமும் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும். மனசுல சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 7 வடக்கு பச்சை. மனசுல நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு சோறு வைங்க, நல்லது. நல்ல புத்தகங்கள் பாலகுமாரன் எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. உடையார் மிக முக்கிய புத்தகம், படிச்சு பாருங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இல்லை, இந்த வழிபாடுகள் பண்ணினீங்கன்னா வெற்றி இருக்கோ இல்லையோ, தோல்வி இருக்காது, உறுதி. பார்த்துக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். ஏன் திருஷ்டி இருக்கு, பிரமாதமான நாள். உங்கள் பிறை பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால பிறரோட திருஷ்டி உங்க மேல இருக்கு, அதுக்கு வழிபாடு செய்யணும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க. சில மந்திரங்கள் நாள் முழுக்க மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி, அந்தகனே போற்றி. அருக்கன்னா சூரியன், அந்தகன்னா யமன். குருடன், குருடன் அல்ல, பார்வை சின்னவர், பெரியவர், நல்லவர், வல்லவர்லாம் பார்க்க மாட்டார். எது விதியோ அதுதான். இதை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய அல்லது ஜெயகாந்தனுடைய அல்லது பாலகுமாரனுடைய
அல்லது பிரியா கல்யாண ராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க கூகுள்ல, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு திருஷ்டி உங்க மேல இருக்கு, செஞ்சிருங்க. மீனராசிக்காரனே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், உயர்வு உண்டு, பிரமாதம், கலக்கறீங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இன்னைக்கு உங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால பிறரோட திருஷ்டி உங்க மேல இருக்கு, அதுக்கு வழிபாடு செய்யணும். சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்கள் நாள் முழுக்க மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அமுதனே போற்றி, அருக்கனே போற்றி, அந்தகனே போற்றி. அருக்கன்னா சூரியன், அந்தகன்னா யமன், குருடன். குருடன் அல்ல, பார்வை சின்னவர், பெரியவர், நல்லவர், வல்லவர்லாம் பார்க்க மாட்டார், எது விதியோ அதுதான். இதை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய அல்லது ஜெயகாந்தனுடைய அல்லது பாலகுமாரனுடைய அல்லது பிரியா கல்யாண ராமன் குமுதம் பதிப்பகம்னு போடுங்க கூகுள்ல, நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க, நல்லது. குலதெய்வத்தை நினைச்சு ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு திருஷ்டி உங்க மேல இருக்கு, செஞ்சிருங்க. நேயர்களே, நாளை புரட்டாசி 1 குலதெய்வ கோயில்ல பிற்பகல் 12ல இருந்து 4 மணிக்குள்ள தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பச்சரிசி, வாழைக்காய், புது துணி கொடுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.